8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு இப்போ வரும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு யாருக்குமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு 6 மாத காலமாக அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேசினஸ் வந்திருக்கும். ஒரு தொட்ட காரியத்தை உடனே முடிக்க முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு புலம்புற மேசராசிக்காரங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 2026 ராகுகேது பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க. ஆனால் இந்த ஒரு 6 மாத காலமாக அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேசினஸ் வந்திருக்கும். ஒரு தொட்ட காரியத்தை உடனே முடிக்க முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு புலம்புற மேசராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு எடுத்தோமா செஞ்சோமா முடிச்சோமா அப்படின்னு அவங்க இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்னால அந்த மாதிரி நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி அவங்களால முடிக்க முடியறதில்ல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தடங்களாகவே இருக்குதாங்க. ஆனால் டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ராகு உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு பண வரவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசாக எதுவும் தொந்தரவு கிடையாதுங்க. அதே மாதிரி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகி ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்க. அப்பா வழியே ஒரு சொத்துக்கள் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்குங்க, அது சாதகமாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அது உங்களுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துலையும் ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வைப்படுறனாலங்க தொழில் மூலியமாக ஒரு லாபம் வர்றதுக்கு, ஒரு மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சமாகிறாருங்க. இதுவும் நல்ல அமைப்பு தான். அப்போ அங்கேருந்து என்ன பார்க்குறாருன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு இப்போ வரும். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு அப்லிஃப்டான ஒரு மூமெண்ட்டாக உங்களுக்கு அது அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, 10 ரூபா டாக்டர் வரைக்கும் 10 ரூபா டாக்டரையும் பார்த்துட்டேன், 1000 ரூபா ஃபீஸ் வாங்குற டாக்டரையும் பார்த்துட்டேன், 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குற டாக்டரையும் நான் பார்த்துட்டேங்க, அப்பயும் எனக்கு அந்த வியாதி குணமாகவே மாட்டேங்குதுங்க, எப்போ தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு 8ஆம் இடம் சர்ஜரி அப்படின்னு சொல்கிற இடத்துல படுதுங்க. அப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக உங்கள் நீண்ட நாள் உடல் குறைபாட்டிலிருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் கட்டாயம் இந்த வருடம் வெளிவந்துட போகிறீங்க. ஜூனுக்கு அப்புறங்க இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருது. ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு, அதுவும் எனக்கு அந்த பணம் வரமாட்டேங்குது, அது இருந்துச்சுன்னா என் குழந்தைய படிக்க வைக்கலாம், இந்த மாதிரியான அமைப்பெலாம் எனக்கு கிடைக்குமாங்க, அந்த பணம் வருமாங்க அப்படின்னு கேட்டாலும் அந்த பணமும் இப்போ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இப்போ எங்கள் சித்திக்கு குழந்தை இல்லைங்க, எங்கள் பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க சொத்துக்கள் எனக்கு தரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்குதுங்க, அந்த சொத்து வந்துச்சுன்னா எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணிக்குவேன்
எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த உயில் மூலியமாக சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் உன்னோட வீடு கட்டி ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்குங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு நல்ல ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, சரியான மேஸ்திரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இன்ஜினியர் கூட நல்ல இன்ஜினியர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ஆள் கிடச்சி உங்களோட வீடை நல்லா பராமரித்து புது பொலிவோடு மாற்ற போகிறீங்க. அதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழில் அப்படிங்கும்போது தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. தொழிலில் வந்து நான் ரொம்ப நேரம் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதுக்கான பலன் முழுமையாக கடந்த 1.5 வருஷமாகவே எனக்கு கிடைக்கலங்க. நான் என்ன பேசினாலும் தொழில் சம்மந்தமாக அதுக்கு முன்னாடி என்னோடய கிளைண்ட்ஸை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆப்போனண்ட் கம்பெனிக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி அது என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கங்க. என்னால் சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, ஆனால் ரொம்ப நேரம் உழைக்கிறேன், அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாருங்கள், கட்டாயம் குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அப்போ தொழிலில் சூப்பரான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கூடவே 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறனால ஒரு பிரான்ச் வச்சு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்கிறவங்களுக்கும் சூப்பராக நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இதனால் குரு வந்து உங்களுக்கு நல்லாவே சாதகமாக இருக்கார், அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு விரைய சனி நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் விரைய சனி நடந்துட்டு தாங்க இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள், அதுவும் கடந்த 6 மாத காலமாக மேசராசிக்காரங்க எனக்கு அங்கே அடிபட்டுருச்சு, இங்கே அடிபட்டுருச்சு, இங்கே வலிக்க விழுந்துட்டேன், இங்கே காயமாயிருச்சு, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு சனியோட பார்வை 2, 6, 9ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ வாக்கு கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு யாருக்குமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குடும்பஸ்தானம்ங்க. குடும்பத்துலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கோவம் நிறைய வரும். இதுக்கு மேசராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே கோவம் வரும். அந்த கோவம் நியாயமான கோவமாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகப்படியான கோவம் வருங்க. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. கோவத்தில் வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு மனசு வருத்தப்படுவீங்க. அதனால் யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசுகிறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனியோட பார்வைப்படுறதுனால உத்தியோகம் உங்களுக்கு நல்லதாக வரும். ஆனால் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிவார்டை சனி பகவான் கொடுத்தே தீருவார். அதனால் கட்டாயம் உடல் உழைப்பு உத்தியோகத்திலே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் அதிகமான உடல் உழைப்பு கொடுங்க. அதிக நேரம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பல மடங்கு சனி பகவான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பலனை தந்தே தீருவாருங்க. அடுத்து 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வைப்படுது. அப்போ பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அதுவும் மேசராசிக்காரங்க குழந்தைங்க இருந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு ஈரத்தில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க. கொஞ்சம் வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாவே போதும். குறிப்பாக இளம் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி இளம் பெண்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா உங்களோட ஆண் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ 7.5 சனி சமயத்தில் வேண்டாத உறவுகள் உங்களை தேடி வரும். தேவையில்லாமல் உங்கள் கூட வந்து நான் உன்னை வந்து இப்போ உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வந்து சரியான ஆளாக இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்க பெண்கள். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இப்போ இந்த 6 மாத காலங்கள் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது. நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன், ஜேஇக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்லாம் இருக்கவங்களா
தாராளமாக உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க. நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டும், உங்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க. அகலக்கால் வைக்க சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு அது நமக்கு ஆப்டாக இருக்குமா, நம்ம இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்காருங்க. நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆனால் உங்களுக்கு எப்பயுமே இந்த குழந்தைங்க விஷயத்தில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. மேசராசிக்காரங்களுக்கான குழந்தைகள் தவறு பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய குழந்தைங்களாக இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் சிம்மமாக வருது. அப்போ கட்டாயம் அவங்க குழந்தைங்க ஒரு ஆளுமை தன்மை கொண்ட குழந்தைங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் கட்டாயம் முன்னுக்கு வரக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. இப்போ 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறனால எப்பயுமே குழந்தைங்களோட நினப்பாவே இருக்கும். எப்படியும் வந்து படிப்பானா, உருப்பிடுவானா, மாட்டானா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த டென்ஷனை உங்கள் குழந்தைங்க மேலே காமிப்பீங்க. அவங்களும் வந்து உங்களால் டென்ஷன் ஆவாங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க. நல்லா சூப்பராக வந்துடுவாங்க. இன்னும் உங்களுக்கு மனசு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகணும், படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு விரிவு பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல பலன்கள்லாம் நடக்க போகுதுங்க. சரி, இன்னும் வந்துட்டு இந்த வருஷத்தை சூப்பராக மாற்றிக்கணுன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் பழனிமலை முருகன் வழிபாடு பண்ணுறதும் நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க. முடிஞ்சால் தினமும் ஒரு 20 நிமிடமாவது ஒரு வாக்கிங், ஒரு எக்ஸசைஸ் போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்னமும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.